ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25,103 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இந்த 25,186 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இன்னைக்கு அது ஆல்மோஸ்ட் டச் பண்ணுற மாதிரி போயிருக்கு. பட் நமக்கு டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இன்னுமே இந்த ஒரு 24,786 வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாகவும் இந்த 25,186 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த லெவல் நமக்கு இந்த 24,786 கூடவே நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 டே மூவிங் ஆவரேஜும் ஜாயின் இருக்கிறதுனால நமக்கு இந்த இது வந்து நமக்கு ஒரு அப்கமிங் டேஸில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேவா? என்னதான் ப்ரைஸ் கீழே வந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இந்த 24,786 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். நம்ம நெக்ஸ்ட் கோல்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் யூஸ்வல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. நமக்கு ப்ரைஸ் என்ன தான் ஃபால் ஆனாலுமே நமக்கு இந்த ஒரு 20 டே அண்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுனால 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளால தெளிவாக ஒரு செல்லிங் சைடில் நம்மளால ஒரு ரிஜெக்ஷன் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ செல்லிங் சைட் ரிஜெக்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போதைக்கு இன்னும் க்ளோஸ் வைக்கல. ஸோ இன்னும் 6 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது க்ளோஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா $3,320 கிட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் படி நமக்கு வந்து இன்னைக்கு ஜூன் 9th நமக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 24 கேரட் கோல்டில் -28 ஆகியிருக்கு. 22 கேரட் கோல்டில் -25 கிட்ட ஆகியிருக்கு. அண்ட் 18 கேரட் கோல்டில் நமக்கு -20 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் இந்த இது வந்து நம்ம எந்த ஸ்டேட்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்டேட் வைக்கிறோமோ அதுக்கேற்றப்பல நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் ஒரு ப்ரைஸ் அப்டேட்டு நம்ம ஊர் இதுபடி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நிஃப்டி 50க்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி 50ல டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் நம்ம சேனலில் எத்தனை பேர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஜியோ ஃபினான்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும் நமக்கு. 304 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான க்ளோஸ் வந்து இந்த 304. ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து இந்த 307. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹3 கிட்ட நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்னுமே ஒரு கேப் இருக்குது. ஸோ அதை வரை நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்நேரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணுறது வந்து என்றைக்குமே ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்கிறதுனால அப்கமிங் டேஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணுன்றது நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணிட்டு ஒரு யூ-டர்ன் கொடுக்கல. ஸோ லெவலை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்ததா. ஸோ அதை மாதிரி நமக்கு இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த 307 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு செல்லிங் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லிங் கேண்டில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பட் நமக்கு இவ்வளோ தூரம் போன அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்நேரம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை வர அளவுக்கு நம்ம நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஷேரை வந்து நம்ம செல் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா குவான்டிட்டியும் இல்லை, கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும். ஓகேவா? ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் இப்போதைக்கு எடுக்க வேணாம். எடுக்கணும் நினைச்சாலும் ரிஸ்க் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த 307 தாண்டினதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கோட்டக் பேங்க் இருக்கு 3.25% கிட்ட. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து இந்த 2067 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருந்தது. ஸோ அதை பிரேக் பண்ண மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு இப்போ பாஸ்ட் 2 டேஸ் கேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 2067 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலை தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2211 அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த ப்ரைஸை ரீச் பண்ணலனாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு நியர் 2180 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது.
ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு மறுபடியும். எஸ், ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். நியூ என்ட்ரீஸ் வந்து யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? இமீடியட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 9174 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு 2.51% கிட்ட நமக்கு வந்து இன்னைக்கு மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஒரு பையிங் கேண்டில் வந்து நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பாக பை பண்ணலாம். இப்போ போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 6217 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 5913 அப்படின்ற இன்னைக்கான ப்ரைஸ்லேயே நம்ம வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்கமிங் டேஸில் இந்த 6217 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஜியோ ஃபினான்ஸு நம்ம இந்த ஸ்டாக்லாம் ஆல்ரெடி என்ட்ரி ஆனதுனால நம்ம இன்னைக்கு டேட்டே போட்டுப்போம். ஸோ இன்னைக்கான ப்ரைஸ் வந்து 304 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் நம்ம கெஸ் பண்ணது 307. ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்த ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கீழே. ஸோ நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஷீட்டில் ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம வீக்லி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 5 டு ஜூன் 9 டு 14. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஷீட்டாக நம்ம வந்து போடுவோம். ஸோ 307 அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பட் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால சக்ஸஸ் டார்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இன்னொரு ஸ்டாக் என்னது அப்படின்னா ட்ரெண்ட். ஸோ இன்னைக்கான டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ரைஸ் எடுத்து வச்சுப்போம். ஸோ 5913 இருக்கா? 5913 நம்ம பார்த்த ப்ரைஸு. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம எந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஸோ இந்த 6270. ஸோ வந்து 100% கண்டிப்பாக போகுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கெஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இது வந்து ஒர்க் ஆகுறதும் ஆகாததும் மார்க்கெட் கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் லெவல் பற்றி பொறுத்து. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்டிவில் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டிக்கர் ஆகிருக்கு இந்த 5913 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? பெரிய அளவில் ஆக்சஸ் பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஆல்ரெடி ஒரு ஹையில் இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் ஓவராலாக பார்க்குறப்ப பையிங் சைடு திரும்புற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு கேன் வந்து செப்பரேட்டாக ஃபார்ம் ஆச்சு பண்ண நம்ம ஆக்சிஸ் பேங்க் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். வச்சுருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்க. ஸோ இன்னும் புது என்ட்ரிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1214 அப்படின்ற ப்ரைஸை டச் பண்ணாமல் செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகும். 1281 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட் வச்சுட்டு தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இன்னைக்கான டேட் 1214 டச் பண்ணாமல் நமக்கு வந்து செப்பரேட்டாக கேண்டில் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? இந்த 1281 இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு, பார்ப்போம். ஹீரோ மோட்டோ கார்ப் நல்ல ஒரு பையிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கலாம். பட் நமக்கு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த 4426 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் வேற 20 டே மூவிங் ஆவரேஜ் வேற டச் பண்ண மாதிரி கேண்டில் இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் டேஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இன்னும் ஒரு 2, 3 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். நம்ம இப்போதைக்கு லிஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நாளை பின்ன பார்த்தா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். டேட் ஆட் பண்ண வேணாம். நம்ம இன்னும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிப்போம் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்ட் வீடியோவில் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்ப்போம் இப்போ. ஸோ ஹுண்டாய் இருக்கு ஃபர்ஸ்ட். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் ஒரு பயங்கரமான ஹைல இருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வாட்ச் பண்ணலாம், வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இண்டிகோ இருக்கு. இந்த ஸ்டாக்குமே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். எஸ், நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹைல இருந்தது. ஸோ இந்த இடத்துல வரப்பெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் ரிஸ்க் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு நியூ ஹை ஆல் டைம் ஹையுமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடையாது. நம்ம இன்னொரு கேண்டல் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு இல்லை, நான் இப்போவே ரிஸ்க் எடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்கு. ஸோ சோலாஃபின் இருக்கு. சோலா ஃபின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படியே நடக்குது சோலா ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம இங்கிருந்தே இந்த ஒரு ப்ரைஸ்ல இருந்தே நம்ம வந்து இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து கிஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இங்கே வந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸை வந்து டச் பண்ணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அகைன் கீழே போச்சு, அகைன் இந்த ப்ரைஸ் வந்து டார்கெட் வச்சிருந்தோம். அகைன் கீழே வந்துச்சு, அகைன் இந்த ப்ரைஸ் வந்து டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேவா? ரீச் ஆகிருச்சு அந்த ஒரு ப்ரைஸை. ஸோ அப்கமிங் டேஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா நமக்கு இந்த 1647 தாண்டி செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஒரு லாங் டேர்மில் நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். போர்ட்ஃபோலியோவில் ஒரு லாங் டேர்மில் நமக்கு நல்ல ஒரு இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஸோ பிஎஃப்சி இருக்குது நெக்ஸ்ட்டு. பவர் ஃபின் கார்பரேஷன். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இந்த 439. வெயிட் பண்ணலாம். ஆர்இசி ஆர்இசிஎல்டிடி. ஸோ வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 445 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது. வெயிட் பண்ணலாம். சைமன்ஸ் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கையுமே. ஸோ பார்ப்போம். எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 3498 நம்ம தாராளமாக டார்கெட் வைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிச்சது இப்போ இந்த 3094 தாண்டணும். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன ப்ரைஸ்? இந்த 3498. 3498. ஓகேவா? இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்குது. எஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நமக்கு அகைன் நமக்கு வந்து என்ட்ரி ஜோனுக்குள்ளே வந்திருக்கு. நம்ம தாராளமாக நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுக்கலாம். 582 அப்படின்ற ஒரு ப்ரைஸை நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் வச்சுட்டு நீங்கள் வந்து நியூ என்ட்ரிஸ் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வேதாந்தா லிமிடெட் இருக்குது. ஸோ வேதாந்தா லிமிடெட் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் மதர்சன் அண்ட் சிஜி பவர் 2 ஸ்டாக் இருக்குது. ஸோ மதர்சன் அண்ட் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணுறது. ஸோ ஜியோ ஃபைனான்ஸும் மதர்சனும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம வந்து இமீடியட் அப்டேட்ஸ் வந்து எதுவும் இருந்தால் நம்ம அங்கே வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும். ஸோ மதர்சன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த 159 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து
டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏரியால இந்த ஒரு செல்லிங் கேண்டில்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செப்பரேட்டா வீடியோ கூட போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்டாக்கு. ஸோ அதில இந்த மதர்சனுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டீட்டெயிலா. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அப்கமிங் டேஸ்ல செல்லிங் கேண்டில் வந்தாலுமே நமக்கு அகைன் இந்த ஒரு 159 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்து நமக்கு ஒரு பையிங் சைடில் மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 170 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். 159 159 ஆக்டிவ் சாரி 170 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ மதர்சன் நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு அரௌண்ட் இந்த கேண்டில் 153 சாரி 153 153. ஸோ நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தலாம். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 9728 இருக்கு. 11.72% கிட்ட நம்மளோட போர்ட்ஃபோலியோல ப்ராஃபிட் இருக்கு. ஸோ ஒன் டே ரிட்டர்ன் வந்து 0. நேற்று சண்டேனால மார்க்கெட் ட்ரேடிங் செஷன் எதுவும் இருக்காது. ஸோ அதனால நேற்றுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹0. நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோல 2 இண்டெக்ஸ், ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும், மோட்டிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது. உங்களோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் ஒரு ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேளுங்க கமெண்ட்டில். நான் அடுத்த வீடியோஸில் அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன்.